இசைமதி வலைவெளியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைமதி வாணன். இன்றைக்கி நாம் என்ன தலைப்பில் பேச இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து சில ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் தமிழர் கட்சியில் எனக்கு வேண்டாம், அந்த முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொள்கை ரீதியாக முரண்பாடு அப்படிங்கிறத தாண்டி செயல்படுத்துகிற சில சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழரை விட்டு வெளியேறி சென்ற சேலம் மாவட்டத்தை சார்ந்த பேராசிரியர் அருள்ராம் என்று சொல்லப்படுகிற அருளினியன் அவர்கள் மறுபடியும் நாம் தமிழர் கட்சியில் மீண்டும் இன்னைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை சந்தித்து தன்னை நாம் தமிழர் கட்சியோடு இணைத்திருக்கிறார். இதான் இன்றைக்கு இருக்கிற தலைப்பு. இதை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நாம் தமிழர் கட்சி இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்னு இப்போ பேச வரலாம். 2024 பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து நாம் தமிழர் கட்சி என்னன்னா ஒரு 8.22% வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியாக மாற்றினதுக்கு அப்புறம், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி விலகல் அப்படின்லாம் நிறைய செய்திகள். நாம் தமிழர் கட்சி அடுத்த தேர்தல் 2026 தேர்தலை சந்திப்பதுக்கு முன்னாடியே கூட ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த கட்சியிலிருந்து எல்லாரும் வெளியே போறாங்க அப்படின்னு ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிற விதமா இன்றைக்கு ஆளுகிற கட்சிகள் பல சூழ்ச்சிகளை பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா, நாம் தமிழர் இருந்து ஏதாவது ஒருத்தர் வெளியேறினா கூட அவங்கள தொலைக்காட்சியில் அவங்க தனிதாக ஒரு 40 நிமிட பேட்டி எடுத்து அவங்க சீமானை பற்றி ஏதாவது குறை சொல்றாங்களா, யாரை பற்றி ஏதாவது குறை சொல்றாங்களா அப்படின்லாம் நிறைய காணொலி நம்ம பார்த்துருப்போம். இதில் நம்ம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் இருந்து வெளியேறுகள் எல்லாருமே என்னன்னா ஒரு அதாவது கூட பயணிச்ச சில பொறுப்பாளர்கள் மீது வெறுப்பு தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இல்லை அண்ணன் சீமான் மீதே குறை சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஆனால் நாம் தமிழர் கட்சியோட கொள்கையில முரண்பாடு ஏற்பட்டது கிடையாது அப்படின்னு சொன்னதே கிடையாது. முரண்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னதுல சமீபமா பாத்தீங்கன்னா, ஈரோடு இடைத்தேர்தலுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் அவருடைய மிகப்பெரிய அளவில் பெரியார் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லையும், பெரியார் தமிழ்நாட்டுக்கு ஈவ ராமசாமி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன பங்காற்றினார் அப்படிங்கிறத பற்றியும் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த மாதிரி பேசணும் தொடங்கினதுக்கு அப்புறம் அது தொடர்பாக ஒரு சில கருத்துக்கள் பிஜேபியோடு நாம் தமிழர் கட்சி போயிடுச்சு, பெரியாரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இங்கே சில சிக்கல்கள் எழுத தொடங்கியது போன ஒரு தோற்றத்தை இன்றைக்கு இருக்கிற வீடியோ கண்டு, அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஊடகத்துறைகளை பயன்படுத்தி ஆளுங்கட்சி உருவாக்குச்சு. இதுக்கு உச்சபட்சமாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் நாம் தமிழர் கட்சியில் 3000 பேர் சேர்ந்துட்டாங்க. அந்த 3000 பேர் இணையக்கூடிய விழாவை கூட நீங்க பாருங்கன்னா, ஏதோ அமைச்சர் தலைமையில் அப்படிலாம் நடத்தல. திமுகவோட தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினும், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இந்த திமுகவோட இன்னைக்கு தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் சொல்லக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், இப்படி திமுகவோட தலைமையை அப்பா நாம் தமிழர் இருந்து வராங்க அப்படின்னு தவங்கிடப்பதை போல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணக்கூடிய அளவுலாம் இருந்தது இல்லையா. அதை கூட இப்போ கூட சமீபமாக அண்ணன் சீமான் அவர்களோட அக்கா காளியம்மாள் அவர்கள் வெளியேறுகிற நேரத்தில் கூட இது இலையுதிர் காலம், நாம் தமிழர் கட்சியில் இது ஒரு கலையுதிர் காலம் அப்படின்லாம் சொன்னாங்க. அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. என்ன சீமான் அவர்கள் இப்படிலாம் சொல்றாங்க, கட்சியில் இவ்வளவு நாள் உழைச்சிட்டு போறவங்களும் இலையை போல சொல்றாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் அடிச்சு உடைக்கிற மாதிரி நாம் தமிழருக்கு ஒரு வசந்த காலம் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பருவ காலங்களில் எப்படி இலையுதிர் காலம் இருக்குமோ அது மாதிரி வசந்த காலம் வருவது இயற்கை தானே. அந்த வசந்த காலத்தை போல தொடங்கி வைப்பதற்கு பேராசிரியர் அருளினியன் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி வந்திருக்காரு. நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. யார் இந்த அருளினியன் அப்படின்னு பார்த்தா, நாம் தமிழர் கட்சி தொடக்க காலத்திலிருந்து பயணிச்சு நாம் தமிழர் கட்சியோட மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளரா, நான் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இருக்கும்போது என் கூட பயணிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாற்றல் நிறைந்த ஒரு பேச்சாளர் அப்படின்னு பேச்சாளர் தான். அவரோட கூட்டங்கள்லாம் பழைய கூட்டங்கள் நிறைய காணொலிகள் இருக்குது. மிக தத்துவார்த்தமாக பேசக்கூடிய ஒரு செயற்பாட்டாளர். இன்னும் சொல்ல போனால், நாம் தமிழர் கட்சியிலே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் மாவட்டம் முழுவதும் ஒரு 10 கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு முடிவு செய்து சேலத்தில் இருக்கக்கூடிய 10 தொகுதியிலையும் 10 கூட்டத்தை நடத்தி காட்டிய ஒரு பெரிய இளைஞன் தான் பேராசிரியர் அருளினிய. அதில் ஒரு கூட்டத்துக்கு கூட நான் கூட போயிருந்தேன். குறும்படம் எடுக்கிறதுல, சில கருத்துக்கள் பேசுவதில், குரல் கொடுப்பதில், தத்துவார்த்த ரீதியாக இன்னும் எல்லாத்தையும் தாண்டி சொல்லணும்னா சீமான் என்னும் ஆளுமை அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்களை பற்றி ஒரு புத்தகம் போடுகிற அளவுக்கு கூட வல்லமை பெற்ற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளராகவும் செயற்பாட்டாளராகவும் இயங்கியவர் தான் பேராசிரியர் அருளினிய. அவருக்கு அந்த நேரத்தில் அவங்க மாவட்ட அளவில் ஏற்பட்ட ஒரு சில சிக்கல்களில் உடனே தலைமை தீர்த்து கொடுக்கல அப்படிங்கிற ஒரு சின்ன அதில் அமைப்பிலிருந்து வெளியேறி வள்ளுவ பண்பாட்டு மையம் அப்படின்னு ஒரு அமைப்பை தொடங்கி நடத்துனாங்க. அதையே அப்படியே தமிழர் நாட்டு கட்சி அப்படின்னு சொல்லி மாற்றி ஈரோடு போன இடைத்தேர்தல், முதல் இடைத்தேர்தல் அதில் கூட அவங்க சார்பில் அண்ணன் அருளினியன் இருந்தாங்க. அதே போல் இப்போ நடந்த 2020 பாராளுமன்ற தேர்தலில் கூட கள்ளக்குறிச்சியில் அவங்க போட்டிட்டு இருந்தாங்க. இப்படி வெளியேறி இருந்தவங்க இப்போ சமீபமாக இது நாம் தமிழர் கட்சியில் இணையணும் அப்படிங்கிற சிந்தனையில் இருப்பதாக ஏற்கனவே செய்தி வந்து கொண்டிருந்தது. இப்போ இன்றைக்கு தினம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவங்களை நாம் தமிழர் கட்சியோட தலைமை அலுவலகத்தில் போய் சந்தித்து தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டிருக்காங்க நாம் தமிழர். என்ன அப்படி இணைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிற போது அவர் சொன்ன ஒரு வார்த்தையை தான் நம்ம கவனிக்கப்பட வேண்டியது.
ஏன் நான் இதை முன்னாடியே ஒரு தடவை சொல்லி பார்த்தீங்களா, இங்கிருந்து வெளியே போன யாரும் நாம் தமிழோட தத்துவத்தில் கொள்கையில முரண்பாடு ஏற்படல. இப்ப சமீபமா இந்த பெரியாரை பற்றிய சிக்கல் வரும்போது அதை ஒரு சில பேர் சுட்டி காட்டுறாங்க. அதே சிக்கலை தான் இங்க கொண்டு வந்து நிற்கிறார் யாரு, அண்ணன் அருள்நிதியன் அவர்களும் பேராசிரியர் அருள்நிதியன் அவரும் கொண்டு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவே ராமசாமி அவர்களை பற்றி அண்ணன் சீமான் அவர்கள் பேச தொடங்கிய பிறகு இந்த திராவிட கூட்டங்கள் எல்லாம் கம்ப சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. குண்டு வீசிடுவோம், சீமானை இல்லாம பண்ணிடுவோம், அழிச்சொழிச்சிருவோம் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் தொடங்கிய பிறகு இனியும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தா ஆகாது. எங்களுக்குள்ள 1000 முறை, அண்ணன் தம்பிக்குள்ள 1000 முறைகள் இருக்கலாம். இது அண்ணன் சொல்லப்போனா சீமான் அவர்கள் பாணியிலே சொல்லுவதா இருந்தா, எங்க அண்ணன் நான் அடிப்பேன், எங்க அண்ணன் என்ன அடிப்பாரு, ஆனா எங்க அண்ணனை யாராவது அடிச்சா நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்படிங்கிற முறையில தான் நான் நாம் தமிழரோடு என்னை இணைத்துக் கொண்டு இன்னும் பல நபர்கள் நாம் தமிழிலிருந்து வெளியே போன ஆளுமைகள் எல்லாம் மறுபடியும் தங்களை நாம் தமிழரில் இணைக்க காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லி, இது ஒரு வசந்த காலமா, நாம் தமிழருக்கு இது ஒரு மறுபடியும் ஒரு வசந்த காலமா மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கருத்தாக்கத்தை சொல்லி சீமான் அவர்கள் ஈவே ராமசாமி அவர்களை பற்றி பேசிட்டாங்க, பெரியாரை விமர்சிச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்லி வெளியே போறேன்னு சொன்னாங்களோ, அது இல்ல, அது சரியான பாதை தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் கை கொடுப்பதற்காக இன்னைக்கு பேராசிரியர் அருள்நிதியன் போன்ற உறவுகள் எல்லாம் நம்மளோட இணைய ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சொன்ன அந்த வார்த்தையில இருந்து இன்னும் நிறைய பேர் நாம் தமிழ் வந்து இந்த கருத்து முரண்பாடு இல்லாம வேற எந்த கட்சிக்கும் போகாம இப்படி அவரோடு சேர்ந்து இந்த மையங்கள்ல, பண்பாட்டு மையங்கள்லயோ தமிழ் தேசிய களத்திலே நின்றவங்க எல்லாம் மறுபடியும் எங்க நாம் தமிழர் இணைய இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலே அது நாம் தமிழருக்கு ஒரு வசந்த காலமாக தான் மாறும் நான் நம்புறேன். ஏன் இதை சொல்ல வேண்டியவர்கள்னா, இப்போ நாம் தமிழ்லேருந்து வெளியே போன இப்படி வேற இந்த அருள்நிதியம் போன்ற ஆட்களுக்கெல்லாம் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன முரண்பாடு சக நண்பர்களோட, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாவோட ஒரு சின்ன சின்ன, ஆனால் கருத்து முரண்பாடு வந்ததே இல்லை. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் இதை பேசிருக்கலாமா, அண்ணன் இதை சொல்லியிருக்கலாமா, இதை முன்னாடியே சொல்லியிருந்தோம் அப்படிலாம் யோசிக்க உண்டு. நாங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்ணனோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு பெரியார் நம்ம வந்து அந்த பிம்பத்தை உடைக்காம எப்படின்னா அடுத்த கட்ட அரசியலுக்கு போகுதுன்னு சொல்லி, ஏப்பா வேலையை பாருங்கப்பா, பெரியார் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா, 1000 அரசியல் இருக்குது, திராவிடத்தில் எவ்வளோ அழிக்க வேண்டியிருக்கு, அதை போய் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்கு வழிகாட்டிப்பா, அவர் முன்னேற்றியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரியாருக்கு பிறந்தநாள் விழா எடுக்கதா அண்ணனே என்கரேஜ் பண்ணி எங்களை சத்தம் போடுவார் அந்த நேரத்தில். ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தா 2025 காலகட்டங்களை ஒட்டி பார்க்குற போது அண்ணன் அவர்களே மிகப்பெரிய அளவில் அந்த பெரியார் பிம்பத்தை உடைக்கக்கூடிய அரசியலை கையில் எடுக்கிற அவசியம் இருக்குது. அது என்னன்னா, காலச்சூழலின் போது தான் எதெல்லாம் எந்நேரம் செய்ய வேண்டி இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல, ஏதோ எனக்கு அறிவு இருந்தது நான் அதனால இதை உடனே யோசிக்கிறேன் அப்படிலாம் இல்லாமல் நம்ம ஒரு அமைப்பாக கட்டி கொண்டுகிற போது எதை எப்போ செயல்படுத்தணும் ஒரு அவசியம் இருக்குது. அதில் ஒரு சின்ன சின்ன முரண்பாடு, சின்ன சின்ன சந்தேகங்கள் எவ்வளோ முடிய அதிலிருந்து அப்படி வெளியே போன சில உறவுகள் தான் இப்படி எங்கள் அருள்நிதியன் போன்ற உறவுகள். அவங்களாம் இவ்வளோ விரைவாக நம்மகிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இப்போ காலம் நமக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம் தமிழிலிருந்து வெளியே போகிற எல்லாருமே வந்து எல்லாரும் அதை எப்படின்னா, ஒருத்தர் போவார் உடனே ஒரு கூட்டமே போயிடுச்சு அப்படிமா. நான் 3000 பேர் இருக்குன்னு சொன்னல, போனது 30-35 பேர் கூட அதில் நாம் தமிழர் இருக்கவங்க. அதான் அவ்வளோ தூரம் பிம்பிச்சு 3000 சொல்லி, அப்புறம் 2000 சொல்லி, அப்புறம் 1000 சொல்லி அவ்வளோ அவமானப்பட்டாங்க திராவிட கும்பல் இல்லையா. அது மாதிரி இப்போ நாம் தமிழரை இப்போ இணைகிறாங்களா, நான் கேட்குறேன், இந்த ஊடகங்கள் எல்லாம் இன்னைக்கு நாம் தமிழரை பேராசிரியர் அருள்நிதியன் இணைஞ்சிட்டாரு, அவரை கூப்பிட்டு பேட்டி எடுப்பாங்களா, சன் நியூஸ்ல போடுவாங்களா, மீண்டும் இணைந்தார் அருள்நிதியன், நாம் தமிழரின் கொள்கை வென்றது அப்படின்னு போடுவாங்களா? நாம் சீமான் தப்பாயிட்டார், சீமான் தப்பா பேசுறாரு, சீமான் இளையதிர்காரன்ட்டார், சீமான் கலையதிர்காரன்ட்டார், வெளியே போச்சு சொன்னாங்களே, இந்த சீமான் வசந்த காலம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டார் அப்படின்னு போடுவாங்களா? அப்ப என்னன்னா, முற்றும் முழுதான் இதுல கவனமா கவனிக்கும் போது இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களின் துணையோட நாம் தமிழர் அடுத்த கட்ட தளத்துக்கு போயிடக்கூடாது. ஏன்னா இப்போ அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறிடுச்சு. 2026 தேர்தலையும் தனிச்சு நிற்பன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு விஜய், நீங்க பாருங்க, விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி தாவேக்கான ஒரு கட்சி தொடங்குறாங்க, தமிழக வெற்றி கழகம். இன்றைக்கு எல்லா தொலைக்காட்சி என்ன சொல்றாங்க, நடிகர் விஜய் இப்போ போடுறதே கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தான் சொல்றாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை எத்தனை ஆண்டு காலம் சினிமாக்காரன் இயக்குனர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நடிகர் சீமான், இயக்குனர் சீமான், சினிமாக்காரன் சீமான் எத்தனை ஆண்டு காலம் சொன்னாங்க. அப்ப என்னன்னா, ஒரு தூய தமிழ் தேசியம் பேசுறது அவ்வளோ சிக்கலா இருக்குது. அதுவும் தமிழ் தேசியம் பேசி திராவிட கட்சிகளோடு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு யாரோடும் கூட்டணி வைக்காம 8% வாக்கு களத்திலிருந்து வாங்கிட்டாங்கன்னா அவங்களால முடியலை. எப்படா இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரக்கூடாது. அப்போ நாம் தமிழ் சிக்கலா இருக்குது, அங்கே பிரச்சனையா இருக்குது, அங்கே எல்லாரும் வெளியே போறாங்க, 2ஆம் கட்ட தலைமை 3ஆம் கட்ட தலைமையில வெளியே போகுதா, அவர் 2ஆம் கட்ட தலைமையை உருவாக்க மாட்டுக்கார். ஒரு தடவை 2ஆம் கட்ட தலைமை வெளியே போதுங்கிறாங்க, 2ஆம் கட்ட தலைமையை உருவாக்க மாட்டுக்காரு அப்படிங்கிறாங்க. சீமான் யாரையுமே வளர விடுறதில்லைங்கிறாரு, அவர் தான் வளர்த்து விடுறாருங்க. அப்படி என்ன பேசணும்னே தெரியாம நாம் தமிழர் மீது அவதூறுகளை அள்ளி கொண்டிருக்கிற வீசி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இன்னைக்கு அதை அடைச்சு தொடச்சு மறுபடியும் அந்த வசந்த காலத்துக்கு கொண்டு வர மாதிரி பேராசிரியர் அருள்நிதியன் சேலத்திலிருந்து வந்து சேர்ந்திருக்காங்க. இதை தொடர்ச்சியா நான் நிறைய பேர் நம்ம இப்ப பேர் சொல்ல முடியாது, அவங்க வந்து இணைய நம்ம அவங்கள பத்தி பேசலாம். மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய பேச்சாளர்கள். அதை எங்களோடு தொடக்க காலத்திலிருந்து ஓடி வந்தவங்க, இப்ப விலையினாலும் எங்களோட தொடர்பில் இருந்தவங்க தான். அப்படியான ஆட்கள்லாம் வர இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த தமிழ் தேசிய களத்தில் நிற்கும் போது இன்னும் கொண்டு வீறு கண்டு நாம் தமிழ் கட்சிகள், நான் தான் சொன்னேன், ஏன் வெளியே போனாங்க, ஏன் வந்தாங்க அப்படின்னு பார்க்குற போது இங்க தத்துவார்த்த ரீதியாக கொள்கையில எந்த சிக்கலும் கிடையாது. சின்ன சின்ன மனக்கசப்பு தான். ஒரு வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வருது இல்லையா, ஒரு வருஷம் பேசுறது, 2 வருஷம்
பேசுறது இல்லை அப்படின்னு கேட்கறது இல்லையா? இப்போ நான் கூட ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு போன தடவை சென்னையிலேருந்து வரும்போது ஒரு பெண் ஒரு காவலர் அவங்க ஓய்வாய்வு வந்து பேசிட்டு இருக்காங்க, அவங்க அப்பாட்ட பேசுகிறாங்க. அப்போ பேசும்போது ஏதோ நிகழ்ச்சி நினைக்க அவங்க வீட்டில் அப்போ அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, சித்தப்பாவை கூட்டுருங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஏதோ கொஞ்சம் அதுக்கு சித்தப்பா நம்ம உடன்பாட்டு இல்லை, நம்ம இப்போ நம்மளாவது பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க சொல்கிறாங்க, அப்பா நம்ம வீட்டில் வைக்கிற கடைசி நிகழ்ச்சி இன்னொரு தடவை நம்ம இது பண்ண போகிறோம், கூப்பிட்டுருங்க, கூப்பிடாம விட்டு அவர் தனிச்சு நின்று போயிட வேண்டாம், கூப்பிடுறது நம்ம என்ன குறைஞ்சிட போகிறோம், ஒரு சொந்த பந்தத்துக்குள்ள இதெல்லாம் சகஜம்ப்பா, கூப்பிடுங்க அப்புறம் வந்து சேர்ந்துருவாங்க, அப்படி இந்த நிகழ்ச்சியிலாவது நம்ம குடும்பம் ஒன்று சேரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் பேசிட்டு இருந்தாங்க. அது மாதிரி சின்ன சின்ன குடும்பத்திலே அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஒரு கட்சி ஒரு தலைவன் எல்லாரோட சொல் பேச்செல்லாம் கேட்டுட்டுலாம் இருக்க முடியும். இப்போ எனக்கு இசை மதிவானா எனக்கே நாம் தமிழர் கட்சியில் அவ்வளோ கருத்து இருக்குது. சீமானனை கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சுக்கணும், ஒரு நாள் முழுக்க நான் அவருக்கு பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்படின்னு இப்படின்னு அதுன்னு இது நீங்கள் இப்படி பண்ணிடணும் அப்படி பண்ணிடணும், இதை மட்டும் இப்படி திருப்பிட்டீங்கன்னு வச்சு இந்த படத்தில் சொல்லுவாங்களே, கண்ணாடி இப்படி திருப்பிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆயிரும், கண்ணாடி இப்படி திருப்பிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகும், 1000 கருத்து என்கிட்ட இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தர் கருத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தால் கட்சி நடத்த முடியுமா? அப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது நமக்கு நம்மகிட்ட எதுவும் வாய்ப்பு கேட்டால் சொல்ல வேண்டியதா, இல்லை அண்ணனுக்கு தோணுச்சுன்னா நம்மகிட்ட கேட்க போறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு அமைப்பை கட்டி வளர்த்து கொண்டு போகிறது அவ்வளோ சாதாரணங்களா? லட்சம் உறுப்பினர்கள், லட்சம் தம்பிகள், இன்னும் சொல்ல போனால் எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு ஜனநாயகம், எல்லாருக்கும் பேசக்கூடிய வாய்ப்பு, எல்லாரும் கருத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு, நல்ல கட்சி கட்டம், அதாவது நல்ல கட்சி கொள்கைகள் கொண்ட கட்சியாக இருக்குது. அதனால் எல்லாருக்கும் பேசக்கூடிய வாய்ப்பு தானாகவே இயல்பே அமையுது. இந்த கட்சி நம்ம கட்சி வந்து இந்த கொள்கையில் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு புத்தகம் போட்டாச்சு, நம்ம நிலைப்பாடு இதாண்டா அப்படின்னு அண்ணன் சொன்ன மாதிரி சொல்லி வச்சிருக்கனால அவனாவே ஏறி பேசினாலும் எந்த தப்பு வரப்போதில்லை அப்படிங்கிற அளவுக்கு. இப்போ கூட மார்ச் 2 பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில் மலைவளம் காப்போம் அப்படின்னு சொல்லி அண்ணன் செந்தமலன் சீமான் தலைமையில் கூட்டம் நடந்தது. திடீர்னு பார்த்தா 4 தம்பிகள் புது தம்பிகள் ஏறி நின்று அடிச்சு உடைக்கிறாங்க. எனக்கே ஆச்சரியம் வச்சு, சும்மா பேச விடுவோம் அப்படின்னு பார்த்தா தம்பி சல்மான்லாம் பேசுகிறான், பிச்சுட்டு போயிட்டான். ஒரு சின்னதான் அப்படி இதை மட்டும் அப்படி லேசாக அந்த தட்டி விட்டு கரெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். அப்புறம் நாங்கள்லாம் காணாமல் போயிடும். இப்போ நாங்கள்லாம் இருக்கிறதுனால, இப்போ பழைய ஆட்கள் என்ன மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனாலே புதிய பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலையோ அப்படிங்கிற சிந்தனை எனக்கு வந்துருச்சு. இப்போ எனக்கு அதில் ஒன்று இருக்குது, என்னன்னா மாவட்டத்தில் அண்ணன் சீமான் வரும்போது வெளி மாவட்டக்காரங்களை பேச விடக்கூடாது, அந்தந்த மாவட்டத்தில் உள்ளவங்க பேச விடுங்க. அப்படி பேசும்போது புதிய பேச்சாளர்களை கண்டுபிடிக்கும். இது எனக்கு எனக்கு ஒரு பார்வையாக இருக்குது. இது அண்ணன் ஏற்றுக்காம போகலாம். உடனே அதெல்லாம் என்ன சீமான் நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்காரு அப்படின்னு நான் கோச்சிட்டு போனால் என்ன ஆகும்? இப்படி தான் திருப்பி வந்து நிற்கும். இப்படி சின்ன கொள்கை ஒரு செயல்பாட்டுகளில் உள்ள விரிசல் ஏற்பட்ட பிள்ளைங்கள்லாம் மறுபடியும் நாம் தமிழர் வந்து. அதனால தான் முதல்ல இது வசந்த காலம் தொடங்கிடுச்சு. இந்த காலம் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை நாம் தமிழர்களையும் சரி தமிழ்நாட்டு அரசியலும் ஏற்படுத்த நினைக்கிறேன். அதை தொடங்கி வைத்த பேராசிரியர் அருளினுக்கு என் நண்பன் தான். அவருக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு நன்றியும் பாராட்டுகளும் கைகுலுக்களையும் கொடுத்து நாம் தமிழர்களை இணைக்கிறேன். தொடர்ச்சியாக அவரோடு வந்து அடுத்தடுத்து வர இருக்கிற அத்துணை பேர்களும் வரவேற்பதற்கு நாம் தமிழர் தயாராக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.